மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு இலவசமாக கான்கிரீட் வீடு கட்டி வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கிய பெண். திருப்பூர் காங்கேயம் சாலை ராக்கியபாளையம் அருகே வசித்து வருபவர் இந்திரா சுந்தரம். இவர் தன்னுடைய கணவர் சுந்தரம் அவர்களின் நினைவாக இந்திரா சுந்தரம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தான் சம்பாதித்த பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட திங்களூர் பாப்பம்பாளையம் வெட்டையன் கிணறு ஊராட்சி கணபதி நகர் பகுதியில் வசித்து வந்தவர் கூலி தொழிலாளியான வேலு. இவரது மனைவி ராதா தம்பதியினருக்கு மாற்றுத்திறனாளியான மகள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுக்கு முன்பு வேலு இருதய நோயால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளார். இதனால் குடும்ப வருமானம் இன்றி மிகவும் கஷ்டத்தில் இருந்து வந்துள்ளனர். இந்திரா சுந்தரம் கொரோனா காலத்தில் திங்களூர் பகுதியில் பல்வேறு உதவிகளை செய்து வந்துள்ளனர். அப்போது அவரது தொலைபேசி எண்ணை வாங்கியவர்கள் அப்பகுதியில் ஒரு குடும்பம் மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்து வருவதாக கூறி உதவி கேட்டுள்ளனர். அதனை அறிந்தவர் நேரில் சென்று பார்த்த பொழுது மழைநீர் புகுந்த ஓல குடிசை வீட்டில் மாற்றுத்திறனாளியான பெண்ணை வைத்து தாய் கஷ்டப்படுவதை அறிந்த அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என நோக்கத்தோடு களம் இறங்கிய அவர் அங்குள்ள ஊராட்சியில் தலைவர்களை அணுகி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலம் தமிழக அரசு மூலமாக 1,72,800 பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் மூலம் 1,11,100 என 2,84,000 கிடைத்துள்ளது. வீடு கழிவறை கட்ட போதிய பணம் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் இணைப்பு மின்சார வசதி இல்லை. எனவே வீட்டை மட்டும் கட்டினால் போதாது அனைத்து வசதிகளும் செய்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னிடம் இருந்த 4 லட்சத்தை செலவு செய்து அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளார். மேலும் புதிதாக கட்டிய வீட்டினை அவர்களது கையால் ரிப்பன் வெட்டி திறப்பு விழா செய்து வீட்டிற்கு தேவையான டிவி பிரிட்ஜ் கட்டில் பீரோ மற்றும் சமையலறைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்து அவர்களது வாழ்வில் ஒளி ஏற்று உள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.